Now add the fresh curry leaves for the aroma. Wow, it smells amazing already, Amma. Welcome to Samri Cook. ஹாய், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது லோபியா மசாலா இல்லைன்னா காராமணி மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். காராமணியை 2 கப் எடுத்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான மசாலா வந்து 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 2 ஸ்பூன் தனியா, 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன், கொஞ்சமாக கசூரி மேத்தி எடுத்து வச்சுக்கோங்க. 3 தக்காளியை நல்லா பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. 3 வெங்காயத்தையும் பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போது நம்ம கடாயில் கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை ஊற்றிடுங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 ஸ்பூன் ஜீரகத்தை அதில் போடுங்க. போட்டுட்டு ஜீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை நம்ம ஆட் பண்ண போகிறோம். வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கிக்கோங்க. அப்போ தான் அந்த கிரேவி வந்து நல்லா இருக்கும். நல்லா வதக்குங்க, நல்லா பொன்னிறமாக வதக்குங்க. அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதை நம்ம போட்டுறோம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போடுங்க. போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா நறுக்கி வச்சுருக்க தக்காளியை அதோடு சேர்த்துருங்க. பொடியாக நறுக்கி சேர்த்துருங்க. அப்போ தான் வதக்கிறது ஈஸியாக இருக்கும். அதனால் பொடியாக நறுக்கி அதை நல்லா வதக்கி விடுங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. ஏன்னா காராமணியில் கொஞ்சம் உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம். அதனால அதுக்கு ஏற்ற மாதிரி இதில் கொஞ்சம் உப்பை பார்த்து போட்டுக்கோங்க. உப்பு போட்டதுக்கப்புறம் 1 ஸ்பூன் சர்க்கரையை அதோடு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இந்த தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கணும். அதுக்கப்புறமா இந்த எல்லா மசாலாவையும் மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், தனியாத்தூள், சீரகத்தூள், கரம் மசாலா எல்லாத்தையும் அதில் போட்டுட்டு நல்லா கலந்து விடுங்க. அதுக்கப்புறம் வச்சுருக்க 1 ஸ்பூன் கசூரி மேத்தியும் அதோடு போட்டு நல்லா வதக்கி விட்டிங்கன்னா இந்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரியும். பச்சை வாசனை போயிட்டு அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நம்ம வதக்கணும். ஒரு 5 நிமிஷம் மூடி வைங்க. தண்ணி ஊற்றாமல் மூடி வைங்க. இங்கே பாருங்கள், எண்ணெயெல்லாம் கொஞ்சம் பிரிஞ்சு வருது பாருங்கள். இப்போது நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம அந்த காராமணி வேக வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்க்க போகிறோம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. காராமணியை வந்து ஊற வச்சு ஒரு 7-8 மணி நேரம் ஊற வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதோட 2 டம்ளர் தண்ணியை ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு 10 நிமிஷம் நல்லா மூடி வைங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு போதுமானு பார்த்துட்டு உப்பு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கொதித்து வரும்போது இங்கே பாருங்கள், நல்லா கொதித்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம பச்சை மிளகா கீறி வச்சதை அதோட சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாவை அதோட சேர்த்துருங்க. உங்களுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் இருந்ததுனாலும் இதுக்கப்புறமா ஃப்ரெஷ் க்ரீமையும் சேர்த்துட்டு கலந்து மூடி வச்சிடலாம். ஃப்ரெஷ் க்ரீம் இருந்ததுன்னா போடுங்க, கசூரி மேத்தி போடுங்க, கொத்தமல்லி இருந்ததுன்னா கொத்தமல்லியும் அதோட ஆட் பண்ணுங்கள். அவ்வளோதான், சுவையான காராமணி மசாலா ரெடி ஆயிடுச்சு. சப்பாத்தியோடையும் கீ ரைஸோடையும் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், சிம்பிள்.